பாசிப்பருப்பு கடையில் செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து 100 கிராம் வந்து பாசி பயிர் எடுத்திருக்கிறேன், பச்சை பயிர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசி பயிர் வந்து மீடியமான ஃப்ளேம்ல இந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல ஒரு மனம் வரும், அந்த பாசி பயிரோட மனம். அந்த ஸ்டேஜ்ல எடுத்து இதை நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். விடாம நம்ம கரண்டியில கலரிட்டே இருக்கணும். பாசி பயிர் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா மறுபடியும் கழுவிட்டு அப்புறம் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவி குக்கரில் சேர்த்து வச்சுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி. நீங்கள் ரசம் வைக்கிறதா இருந்தால் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிங்க. நான் பருப்பு மட்டும் தான் கடைய போகிறேன், அதனால் தண்ணி இந்த அளவுக்கு போகும். இப்போ இதை லாக் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கல் எடுத்தாச்சுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லி விதை சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாங்க. தட்டி எடுத்துக்கலாம். மல்லி போட்டு தாளிச்சோம்னா அப்படியே தாளிச்சோம்னா முழுசாக இருக்கும், கட்டப்படாது. லைட்டாக தட்டிக்கலாம். இந்த மல்லி சீரகத்துக்கு கூட குருமிளகு ஒரு 10-12 சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து தட்டிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுருக்குறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, தட்டி வச்ச மல்லி, சீரகம், மிளகு இதையும் சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து சிம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிய ஆரம்பிச்சு ஒரு 100 கிராம் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சுங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா. இப்போ அடுப்பு சிம்பிள் இருக்குங்க. இப்போ ஒரு 7 பல் பூண்டை தட்டிக்கலாங்க. இப்போ தட்டுன பூண்டை இதில் சேர்த்திக்கலாங்க. பூண்டு சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, வெங்காயம் ஏற்கனவே வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி பருப்பு வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இந்த பூண்டு தட்டி போட்டதுனால அங்கே நிற்கிது பாருங்க, சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நல்ல கமகமன்னு வாசனை வரட்டுங்க. நல்லா சுடுசாதம் வச்சு இதை 2 கரண்டி ஊற்றி கொஞ்சமாக நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கலக்கலாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது, நானும் டேஸ்ட் பார்த்துட்டேன். நல்லா சுருக்குன்னு இருக்கும். அதாவது இந்த சீரகம், மல்லி, பூண்டு இதோட காரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அட்டகாசமாக இறங்கி இருக்கு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.